லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, இப்பதான் கூலி படம் முடிச்சுட்டு, இப்பதான் முதல் முறையா பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட் தர ஆரம்பிச்சிருக்காரு. அவரு கூலி படத்த பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட ஃபியூச்சர் படமா என்னென்ன வருது அப்படின்னு நெறைய அப்டேட்ஸ் தந்திருக்காரு. அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம ஜனநாயகனுக்கும் அதுக்கப்புறம் டிவிக்கே இருக்குல்ல, அத பத்தியும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி முடியும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பேசினது கூலி படம் பற்றி தான். கூலி படத்தை பற்றி என்ன சொன்னார்னா, கூலி படம் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது, கூலி படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வெறும் 35 நாள் மட்டும்தான் ஓடுச்சு அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக பேசிட்டாரு. அவர் எதிர்பார்த்த வசூல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிடைக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனாலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வசூல் கிடைக்கலனா கூட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு லாபமான படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அவங்க போட்ட காசை விட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணது நம்ம சன் டிவி தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபமான படம் தான் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்திலிருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். மக்கள் எங்கிட்டிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் இருக்குல்ல, இப்போ அடுத்தடுத்து படம் வருதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ண தப்பை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் நான் பண்ண மாட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேசியிருந்தார். மக்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்டிருந்து இந்த மாதிரி கதையை எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி எடுத்த படம் நம்ம நிறைய படம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி கதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த கூலியை பற்றி நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை பத்திரிகைகளில் இருக்கட்டும், இல்லை மீம்ஸ் பேஜ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் தந்துருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கமலையும் ரஜினியும் வச்சு இவர் ஒரு அடுத்தது ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தார். அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது அது எதனால நின்றுச்சு அப்படின்னும் இதில் ஓப்பனாக பேசியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற டேரக்டருக்கு யாருக்கு தான் பிடிக்காது? தமிழ்நாடை விடுங்க, இந்தியாவில் இருக்கிற டேரக்டர் யாருக்கு தான் பிடிக்காது? ரெண்டு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட சிகரங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், இன்னொன்று உலகநாயகன். 46 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா யாருக்கு தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு தோணாது? அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்த்து வச்சு ஒரு சூப்பரான கதையை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ இந்த கூலி படம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவரோட என்னன்னா கைதி 2 எடுக்கிற மாதிரி தான் அவர் பிளானில் இருந்தார். ஆனால் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவர் என்ன நினச்சாருன்னா, நம்மளுக்கு அந்த கைதி 2 கூட மெதுவாக எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கதையை ரெடி பண்ணி 2 பேர்த்திட்டையும் போய் அந்த கதையை எடுத்து சொல்லியிருக்காரு. 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு. ஆனால் அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. கதை என்னதான் பிடிச்சி போயிருந்தாலும் ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பண்ண முடியல. ஏன்னா அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ ஆக்ஷன் படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது 2 பேர்த்துக்கு வர ஃபியூச்சர் ஃபிலிம் கூட பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிலர் 2 ரஜினிகாந்துக்கு, இன்னொன்று கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு அறிவு அவங்க ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்தனால தான் அந்த கதையை பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த படம் தான் நம்மளால் பண்ண முடியல, நம்ம விட்டு போன கைதி 2 ப்ராஜெக்டை திருப்பி போய் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த கைதி 2ஓட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற ஒரு டேரக்டரை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. கைதி 2க்கு இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, வேற ஒரு டைரக்டருக்கு வேற ஒரு படத்தை சைன் பண்ணியிருக்கனால இந்த படத்தை எடுக்க முடியாமல் இப்போதைக்கு போயிடுச்சு. அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மைத்திலி ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அவங்க சைட்லேருந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அவங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போது பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வச்சுட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காருல்ல, அந்த படத்தை சைன் பண்ணியிருக்காரு.
கண்டிப்பா இந்த அல்லு அர்ஜுன் படம் இருக்குல்ல, இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்தது அவரோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, கைதி 2 அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த கூலி படத்துல பார்த்தீங்கன்னா, ஆமீர் கான் ஒரு சின்ன கேமியோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. அந்த கேமியோ ரோல் அவருக்கு பிடிக்காதனால தான் ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வச்சிருந்த படமான இரும்பு கை மாயாவி எடுக்க முடியாம போனதுக்கு காரணம் அப்படின்னு நெறைய ரூமர்ஸ்லாம் சுத்திட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா, அவரு இப்போ இந்த இதுல தெளிவா சொல்லியிருக்காரு. இப்போ 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, காலநிலை கூடி வரல. கண்டிப்பா 2 பேருக்கு காலநிலை கூடி வரும்போது 2 பேர் சேர்ந்து கண்டிப்பா ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபியூச்சரா இப்ப வந்துட்டு இருக்கிற பென்ஸ் படமா இருக்கட்டும், இல்ல லோகேஷ் கனகராஜோட எல்சியூ நெறைய படங்கள் இருக்குல்ல. இப்போ அந்த படத்துல தான் நெறைய இவர் ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல இருந்து நெறைய அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க. அதுலேருந்து எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது மட்டும் நான் உங்களுக்கு அதுலேருந்து சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ உங்களுக்கு டைரக்ஷன் விட நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கா? அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் விட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, உங்கள தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் எடுத்த படத்துல எந்த படமும் ஃப்ளாப் ஆகாம நீங்க படம் எடுத்திருக்கீங்க. நீங்க தான் பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு நெறைய உங்களுக்கு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனா, உங்க படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய மைனஸா இருக்கட்டும், இல்ல ப்ளஸ்ஸா இருக்கட்டும், நெகட்டிவ் ரிவ்யூஸா இருக்கட்டும், நெறைய உங்களுக்கு வருது. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் பெர்சனலாவே எடுத்துக்கிறது இல்ல. ஒரு படம்னு எடுத்துட்டோம்னா, படமா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெர்சனலா எடுத்துக்காம, நம்ம அடுத்த படத்த எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே, நம்ம அடுத்த படத்துல நம்ம பெஸ்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்ப அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கல்ல, இந்த படம் தான் இரும்பு கை மாயாவியா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா, அது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ நீங்க கூலி படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பிரஸ் மீட்ல போயிட்டு நீங்க நெறைய பேசியிருந்தீங்க. அத பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அத எடுத்து நெறைய பேர் அத வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவரு அதுக்கு சொன்னது, நான் அத நோட் பண்ணியிருக்கேன். ஆனா, அதுலேருந்து நான் கொஞ்சம் அனுபவத்த எடுத்திருக்கேன். என்னதுன்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி, நம்ம பார்த்தீங்கன்னா நெறைய பேசக்கூடாது அப்படின்னு நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். அதனால இனிமேல் பார்த்தீங்கன்னா, நான் படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி நெறைய ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, பேசுறத நான் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாரு. இப்போ நம்ம ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சான்றிதழ் தரதலையா இருக்கட்டும், இல்ல அரசியல் சார்ந்து நெறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அத பத்தியும், அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்துல நீங்க ஒரு கேமியோ பண்ணியிருக்கீங்களாமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாருன்னா, அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஜனநாயகன் படத்துல பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு கேமியோ பண்ணியிருக்காராமா. இவரு ஹெச். வினோத்தும், விஜயும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால அவங்க கூப்பிட்டதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கேமியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா, அது என்ன கேரக்டர் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இவ்ளோ சர்டிஃபிகேட் தரல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அத பத்தியும் அவர் பேசியிருந்தாரு. அவர் எடுத்திருந்த கூலி படத்திலேயே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 40 கட்ஸோ, 30 கட்ஸோ அதிலேயே பண்ணியிருக்காங்களாமா. அந்த கட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கோடிகள் பார்த்தீங்கன்னா, நெறைய அதிலேயே அந்த கட் பண்ணாங்கல்ல, அதிலேயே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கோடி பார்த்தீங்கன்னா இழந்துருச்சாமா அந்த படத்துலேருந்து. அதுக்கப்புறம் இந்த சென்சார் போர்ட பத்தியும் நெறைய பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இந்த ஜனநாயகன் படத்த சப்போர்ட் பண்ற விதமா, நீங்க மலேசியா முடியும் போயிருந்தீங்கல்ல, அதே மாரி இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா, அடுத்து அரசியலுக்கு வரப்போறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாரி தேர்தல் காலத்திலும் வந்து நிப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் படத்துக்கு நான் ப்ரமோஷன் பண்ண மட்டும் தான் போயிருக்கேன். ஆனா, இந்த அரசியல் களம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்டின்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாரு. இப்போ ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இந்த படம் நீங்க டைரக்ட் பண்ண போறதில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2 பேர்த்தையும் நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கள். இப்போ அவங்க கூட நான் படம் பண்ணது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நினைக்கிறேன்.
இந்த மாதிரி பொருளையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் இனி பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒன்று கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்கள் மலேசியாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த டிவிகே தொண்டர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நான் விஜய் அண்ணா கூட நிறைய படத்தை நான் இயக்கியிருக்கேன். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால தான் என்ன கொண்டாடுறாங்க, மற்றபடி கட்சி சார்ந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் இது ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை பற்றி பேசிட்டு இருந்தார். இப்போ அவர் ப்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரி படம் அடுத்ததெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ உங்களை வச்சும் இன்னொரு நடிகையை வச்சும் ஒரு காதல் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, இது என்ன உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி என் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தாரு. உங்கள் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை வச்சு எல்லாம் நீங்கள் படம் எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் போதைப் பொருளை வச்சு படம் எடுக்கிறேன்னா அதுக்கு ஆதரவாக நான் படம் எடுக்கல, நான் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு தான் நான் படம் எடுத்திருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் தான், இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்பெயின்லாம் நடத்திட்டு இருக்கேன். இந்த போதைப் பொருள்லேருந்து விழிப்புணர்வு இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நான் வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா என் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுருக்கேன். இப்போ இருக்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதனால நான் போதைப் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவும் ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி தான் லோகேஷ் கனகராஜ் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.